நோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எப்படி அப்சர்வ் பண்ணுவோம்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டான் கொடுக்குறேன், அந்த ஃபோட்டானுக்கான எனர்ஜி என்னவா இருக்கும்? இ எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான். இப்போ அந்த மெட்டல் சர்ஃபேஸில் வந்து அவன் அங்கேயே இருக்கிறதுக்கு ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஃபை அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவேன். எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் ஒர்க் ஃபங்க்ஷனை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே நடக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் நம்ம எப்படி எழுதுவோம்? E is equal to h into f அப்படின்னு நம்ம எழுதுவோம். h into f லெஸ் தென் இந்த ஃபை, அதாவது f less than phi naught அப்படின்னு எழுதலாமா? இந்த ஃபையை நான் எப்படி எழுதலாம்? h f naught. f நாட்ன்றது நான் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது மினிமம் ஃப்ரீக்வன்சி, அந்த எலக்ட்ரான் வெளியில் வர்றதுக்கான தேவைப்படுற மினிமம் ஃப்ரீக்வன்சி தான் இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட கம்மியாக இருக்குது என்னோட. இப்போ இதுதான் வந்து மெட்டல் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். மெட்டல் சர்ஃபேஸில் எலக்ட்ரான்ஸ் இருக்கானா? இப்போ நான் வந்து லைட்டை இங்கே கொடுக்குறேன். இவனுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. இவன் வந்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்தா தான் வெளியில் வருவான். த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சியே கொடுக்கல, இவனுடைய ஃப்ரீக்வன்சி அதுக்கான அந்த எனர்ஜியை கொடுக்கலன்னா அவன் வெளியில் வர போகிறதில்ல. அதனால் இங்கே நோ ஃபோட்டோ எமிஷன் அக்கர்ஸ். நோ ஃபோட்டோ எமிஷன் அக்கர்ஸ். ஃபோட்டோ எமிஷன் ஆக்கலைன்னா இங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே நடக்கலை அப்படின்னு நான் சொல்கிறோம். அதுக்கு என்ன கண்டிஷன்? ஃபோட்டோ எலக்ட்ரிக் நடக்கக்கூடாது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே நடக்கக்கூடாதுன்னா அதுக்கு என்ன கண்டிஷனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா f less than f நாட். நெக்ஸ்ட் வந்து மெட்டல் இருக்குது. இந்த மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 2.5 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன் 2.5 எலக்ட்ரான் வோல்ட்ஸ். நான் இப்போ வந்து ஒரு லைட் வந்து இது மேலே பட வைக்கிறேன். இப்போ வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த லைட்டுக்கான வேவ் லென்த் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 621 நானோமீட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே, நம்ம இங்கே ஃபோட்டோ எமிஷன் நடக்குமா? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குமா நடக்காதா அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். எனர்ஜி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த எனர்ஜி வந்து இந்த எனர்ஜியை விட அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும் அப்படின்னு ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும். ஸோ அப்போ எனர்ஜி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? எனர்ஜி ஈக்குவல் டு 1242 டிவைடட் பை லாம்டா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போ எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? எனர்ஜி வந்து எலக்ட்ரான் வோல்ட்ஸில் வரும். ஸோ அதனால் எலக்ட்ரான் வோல்ட்ஸ் நான் இப்பயே போட்டுக்கிறேன். இது வந்து நானோமீட்டர்ஸ் தான், லாம்டா இன் நானோமீட்டர்ஸ். நான் கொடுக்குற கொஷின்லையும் நானோமீட்டர்ஸில் தான் கொடுத்தேன். ஸோ அப்போ 1242 டிவைடட் பை 621. இதை போட்டால் என்ன வருது? 621 2 டைம்ஸ் வந்து 1242வா? சரி, ஓகே, இதை அப்படியே அடிச்சுக்கிறேன். 2 டைம்ஸ் அப்படின்னா 2 எலக்ட்ரான் வோல்ட். எனர்ஜி ஈக்குவல் டு 2 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அது நான் இப்போ கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. இப்போ இந்த மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 2.5 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். இது வந்து நடக்காது. இந்த கேஸ் வந்து ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியுது. இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே நடக்காது. ஏன்னா நான் இந்த எனர்ஜி கொடுக்குறேன், 2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுக்குறேன். ஆனால் இவனுக்கு வந்து ஆல்ரெடி 2.5 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் எனர்ஜியில் இருக்கான். இதை விட அதிகமாக கொடுத்தா தான் வெளியே வருவானே தவிர இதை விட கம்மியாக கொடுத்தனா வெளியில் வரமாட்டான். அதனால் இங்கே ஃபோட்டோ எமிஷன், நோ எமிஷன் அக்கர்ஸ், நோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்சர்வ்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எமிஷன் நடக்காதுனோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காதுனோ நான் இங்கே அப்சர்வ்ட் அப்படின்னு எழுதிட்டேன். ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட் தான், ஆனால் ஒர்க் ஃபங்க்ஷனே 2.5. இப்போ அவனுக்கு விட அதிகமாக கொடுத்தா தான் அவன் வெளியிலேயே வருவான் அங்கே இருக்கிற எலக்ட்ரான். அப்படி இல்லைனா வெளியில் வரமாட்டான். ஸோ இது வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காததுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து இப்போ பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. இப்போ நம்ம லாஸ்ட் கேஸில் என்ன பார்த்தோம்? இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து இந்த f0 விட கம்மியாக இருக்குது அப்படின்னு லாஸ்ட் கேஸில் பார்த்தோமா? இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா இந்த கேஸில், இன் திஸ் கேஸ் நாம் என்ன பார்க்கலான்னா நான் கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி f0 விட அதிகமாகவோ இல்லை ஈக்குவலாகவோ இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி என்கிட்ட வந்து ஒரு மெட்டல் இருக்கான். இவனோட ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து
நான் 1 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் கொடுக்கக்கூடிய லைட் அவனோட வேவ் லென்த் வந்து என்னவா இருக்கும் 621 நானோமீட்டர்ஸ். அதையே நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி எடுத்த அதே எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதோட எனர்ஜி வந்து நம்ம என்னன்னு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். எனர்ஜி ஈக்குவல் டு 2 எலக்ட்ரான் வோல்ட்ஸ். ஓகேங்களா? இந்த எனர்ஜி வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட்ஸ். இந்த 2 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம்? லாஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்த்துருப்போம் அது எப்படி கண்டுபிடிச்சோன்னு. சரி, ஓகே. இந்த எனர்ஜி வந்து நம்ம ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? ஆப்வியஸ்லி நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது. அப்போனா இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்? நான் கொடுக்கக்கூடிய எனர்ஜி எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற எலக்ட்ரான் வந்து டிஸ்பிளேஸ் ஆகி வெளியில் வந்துடுவான். ஓகேங்களா? இப்போ வெளியில் வந்துடுவான்ல, வெளியில் வர எலக்ட்ரான் வந்து எப்படி இருப்பான்? நான் கொடுக்கக்கூடிய எனர்ஜியை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து அப்படியே இருக்கலாம். ஆர்எல்ஸ் அவன் வெளியில் வந்து ஒரு கைனடிக் எனர்ஜியில் வெளியில் மூவ் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்போனா 2 விஷயம் நடக்கும். இப்போ நான் வந்து ஒரு வேவ் லென்த் கொடுக்குறேன். அந்த எனர்ஜி வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்லிடுறேன். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். இங்கே வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன் நடக்குது? நான் கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து இந்த ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமாக இருக்குது. அதனால் ஃபோட்டோ எமிஷன் நடந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த வெளியில் வர ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்கா பார்த்தீங்களா? இப்போ நான் எனர்ஜி கொடுக்குறேன். அவன் வந்து இந்த எனர்ஜி வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? நான் வெளியில் வரத்துக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொரு பார்ட் ஆஃப் எனர்ஜி எப்படி யூஸ் பண்ணலாம்னா, வெளியில் வந்து ஒரு கைனடிக் எனர்ஜியில் ட்ராவல் பண்ண யூஸ் பண்ணலாம். அப்போனா வெளியில் வர ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ்க்கெலாம் அதோட கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்? 0லேருந்து, அதாவது வெளியில் வந்து அவன் ஸ்டேஷனரியாக இருக்கலாம், 0லேருந்து ஒரு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி வரைக்கும் இருக்கலாம். அந்த கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் என்னன்னு நான் இப்போதைக்கு சொல்லலை. ஒரு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கலாம். வெளியில் வர எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து அந்த எனர்ஜி 2 விதமாக யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ வெளியில் வர எலக்ட்ரான்ஸ் மெட்டல்லேருந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வெளியில் வருது. வெளியில் வரதுக்கு அந்த 5ஐ தாண்டி வரணும். ஒர்க் ஃபங்க்ஷனை தாண்டி அது வெளியில் வருது. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு அது வந்து ஒரு கைனடிக் எனர்ஜியில் இருக்குது. அந்த கைனடிக் எனர்ஜிக்கான ரேஞ்ச் தான் என்னென்னு பார்த்தோம். 0லேருந்து கேமேக்ஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த கேமேக்ஸ் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கலாமா? ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இப்போ நான் கொடுக்கக்கூடிய எனர்ஜியை வந்து H/F அப்படின்னு எழுதிக்கலாம்ல. இந்த கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து ஒரு பார்ட் வந்து இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் வரத்துக்காகவும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கிறதுக்காகவும், இன்னொரு பார்ட் வந்து அது மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அட்டைன் பண்ணுறதுக்காகவும் 2 விதமாக யூஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இது மூலமாக நம்ம கைனடிக் எனர்ஜி மேக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ கே மேக்ஸ் என்னவா இருக்கும்? HF-5 அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம 5ன்றது ஒர்க் ஃபங்க்ஷன் தெரியும். ஒர்க் ஃபங்க்ஷன் நான் எப்படி எழுதுவேன்? 5 = H/F0 அப்படின்னு சொல்கிறேன். F0ன்றது த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதை நான் இப்படி எழுதலாமா? Kmax = H/F-F0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஈக்குவேஷன்ஸ்லாமே முக்கியமோ, இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் சிம்பிளாக டிரைவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக்காக சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பை மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் நம்ம என்னெல்லாம் கவனிக்கலாம், இதை வச்சு கிராஃப்ஸ்லாம் போடுவோம். அந்த கிராஃப்ஸில் வந்து சச்சுரேஷன் கரண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. என்கிட்ட வந்து ஒரு எவாக்குவேட்டட் டியூப் இருக்குது. எவாக்குவேட்டட் டியூப்னா அந்த டியூப்பில் இருக்கிற காற்றெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அப்போனா அங்கே வெறும் வேக்யூம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் வந்து எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா ஒரு வேரியபிள் வோல்டேஜ் சோர்ஸ், கூட கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கேல்வனோமீட்டருக்கு வந்து நடுவில் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா கரண்ட்டை வந்து பாஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு டிடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கேல்வனோமீட்டர் வச்சுருக்கோம். ஸோ இப்போ லைட்டு பட்டு இங்கே வச்சிருக்கிற இந்த மெட்டலில் இருந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் வருதா இல்லையா அப்படின்னு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்காகவும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் வந்து நம்ம இப்போதைக்கு வச்சுருக்கோம். சரி, ஓகே. இப்போ நான் அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை தான் நான் வந்து இங்கே இப்படி வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த பர்பிள் கலராக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்னோடய மெட்டல். இந்த மெட்டலில் நான் இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வச்சுருக்கேன். இந்த இடம் வந்து பாசிட்டிவ், இந்த இடம் வந்து நெகட்டிவ். இப்போ நான் வந்து லைட்டை வந்து நான் மெட்டல் மேலே விழ வைக்கிறேன். லைட்டுக்கு வந்து நமக்கு என்ன தெரியும்? ஒரு இன்டென்சிட்டி இருக்கும், ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அதை வந்து நான் இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். IF அப்படின்னா ஐன்னு வந்து இன்டென்சிட்டி, எஃப்ன்றது வந்து ஃப்ரீக்வன்சி. நான் கொடுக்கக்கூடிய லைட்டுக்கு இந்த இன்டென்சிட்டியும் இருக்குது, இந்த ஃப்ரீக்வன்சியும் இருக்குது.
இந்த ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டியில் நான் இந்த லைட்டை வந்து இந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேலே பட வைக்கிறேன். இந்த படக்கூடிய லைட் வந்து என்ன பண்ணும், இப்போ நான் வந்து வோல்டேஜை வந்து 0 பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வோல்டேஜ் அப்ளைடு வோல்டேஜை 0 பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வோல்டேஜை அப்ளை பண்ணலை, அப்போனா இங்கே ப்ளஸ் மைனஸ்லாம் எதுவும் இல்லை சார். இப்போ நான் வந்து ஒரு இன்டென்சிட்டி ஒரு ஃப்ரீக்வன்சியில் வந்து லைட்டை தரேன். லைட்டை தரும்போது இங்கே இருக்கிற ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸாக வெளியில் எஜெக்ட் ஆவானா? ஈவன் தோ நான் வெளியிலேருந்து வோல்டேஜ் எதுவுமே தரலனாலும் எஜெக்ட் ஆகிட்டு அவன் வந்து இந்த சர்க்கியூட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவான். ஓகேங்களா? இந்த சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணி இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இப்போ கரண்ட் விசஸ் வோல்டேஜுக்கு வந்து நான் ஒரு சும்மா ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கிறேன். கரண்ட் விசஸ் வோல்டேஜ். ஓகேங்களா? வோல்டேஜ் வந்து இந்த இடத்துல எனக்கு 0, இந்த இடத்துல எனக்கு வந்து வோல்டேஜ் வந்து 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த வோல்டேஜ் வந்து 0வாக இருக்கும் போதும் எனக்கு வந்து கரண்ட் வந்து 0 ஆகலை. ஒரு சின்னதாக வந்து ஒரு மைன்யூட்டான கரண்ட் வந்து இந்த இடத்துல போய்கிட்டே இருக்கான். அவனை நான் எப்படி அப்சர்வ் பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு அம்மீட்டர் வச்சு நான் இங்கே வரக்கூடிய கரண்ட்டை வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன். அப்போனா நான் வோல்டேஜே வந்து 0வாக வச்சாலும் அந்த இடத்துல வந்து எனக்கு கரண்ட் வந்து 0 ஆகலை. இப்போ வந்து நான் என்னென்னா இந்த வோல்டேஜுக்கு வந்து நான் அப்ளைடு வோல்டேஜை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன். ஓகேங்களா? ஒரு இன்க்ரீஸ் ஆகப்போயும் இந்த கரண்ட் வந்து என்ன ஆகும்னா அவனும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கான். இன்க்ரீஸ் ஆகி ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு மேலே அவன் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, அப்படியே சச்சுரேட் ஆகிடுறான். இந்த பாயிண்ட் தான் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஐஎஸ், சேச்சுரேஷன் கரண்ட். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் வந்து ஒரு கிராஃப் வரைஞ்சேன். அந்த கிராஃபில் வந்து நான் ப்ளாட் பண்ணிகிட்டே வரேன். அதாவது இந்த வேரியபிள் வோல்டேஜ் சோர்ஸில் நான் வோல்டேஜை வந்து 0ன்னு வச்சுக்கிறேன். 0ன்னு வச்சிட்டேன்னா 0ன்னு வைக்கும்போது எனக்கு ஈவன் தோ நான் 0ன்னு வச்சாலும் லைட்டை பட்டு வெளியில் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சர்க்கியூட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன நான் அப்சர்வ் பண்ணுறேன்னா, நான் என்ன தான் வோல்டேஜ் 0 வச்சாலும் கரண்ட் வந்து 0வா இல்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நான் வோல்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸோட டைரக்ஷன் என்னவா இருக்கும், இந்த டைரக்ஷனாக இருக்குமா? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனாக இருக்கும். ஓகேவா? அப்போனா இப்போ ஃபோர்ஸ் வந்து எந்த பக்கம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா? அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் இன்னும் இப்போ இங்கே 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கானா, 10 இல்லை 20 எலக்ட்ரான்ஸ், எத்தனையோ எலக்ட்ரான்ஸ் இருக்கானா, அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் இந்த பக்கம் மூவ் ஆகிட்டே இருப்பான். ஓகேங்களா? பிளேட் வோல்டேஜ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து மூவ் ஆகி இந்த பிளேட்டில் வந்து நம்மளுக்கு விழறான். விழுந்து நம்மளுக்கு வந்து ஒரு சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது இப்போ இங்கே வந்து 3 எலக்ட்ரான் இருக்கான்னு வச்சுக்கலாம். 3 எலக்ட்ரான் இருக்கான். இப்போ நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன். இந்த 3 எலக்ட்ரான் வெளியில் வந்துடுவானா? வந்ததுக்கப்புறமும் நான் என்ன தான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாலும் அதுக்கு மேலே அவன் வெளியில் வரமாட்டான். அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு கரண்ட் என்னென்ன இருக்குன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சச்சுரேட் ஆகிடும் கரண்ட். எனக்கு என்ன தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் அதுக்கு மேலே எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் வராது அப்படின்னு நான் சொல்லிடுறோம். அந்த சச்சுரேட்டட் இது தான் நான் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னால் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இவன் தான் வந்து மெட்டல் சர்ஃபேஸ், மெட்டல். ஓகேங்களா? இப்போ நான் அவனை இங்கே வச்சுருந்த அந்த வோல்டேஜ் சோர்ஸோட பொலாரிட்டியை வந்து ரிவர்ஸ் பண்ணுறேன். பொலாரிட்டியை ரிவர்ஸ் பண்ணுறதுனா இப்போ பேட்டரியை வந்து நான் ப்ளஸ் மைனஸில் வச்சுருப்பேன், அதை அப்படியே திருப்பி வைக்கிறது. அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ளஸ் மைனஸை வந்து நான் திருப்பி வச்சுக்கிறேன். பொலாரிட்டியை மாற்றி வைக்கும்போது என்ன ஆகும், எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கம் இருக்கும், ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருந்து, அதாவது இந்த பக்கத்தில் இருந்து இந்த டைரக்ஷனில் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் வருமா, ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வெளியில் வந்து நான் லைட்டை இங்கே மேலே பாஸ் பண்ணுற மெட்டல் மேலே லைட்டை பாஸ் பண்ணால் வெளியில் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்துடுறானுங்க. ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்துட்டாங்களா? இப்போ ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா என்ன ஆகும், வெளியில் வர எலக்ட்ரான்ஸை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ அந்த ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அப்போனா கரண்ட் ஃப்ளோவை வந்து நம்ம 0 பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஒரு கிராஃப் வரையும். நம்ம கரண்ட்டு விசஸ் வோல்டேஜ். நம்ம வோல்டேஜ் வந்து 0வாக வைக்கும்போது அங்கே எனிவேஸ் ஒரு சின்ன கரண்ட் வந்து எப்போவுமே சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அதை நான் இந்த அம்மீட்டர் வச்சு நான் இங்கேயும் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இந்த கரண்ட் ஃப்ளோவை நான் 0வை கொண்டுட்டு வரணும். அது எந்த வோல்டேஜில் 0 ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வெளியில் வர ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸை சர்க்கியூட்டில் வந்து ஃப்ளோ ஆக விடாமல் ஸ்டாப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை தான் வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ
இங்கே கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நான் வோல்டேஜை வந்து அதாவது பொலாரிட்டி மாற்றிட்டேன், அதனால் நான் இந்த நெகட்டிவ்ல எழுதுறேன். ஓகேங்களா, வோல்டேஜை வந்து நான் இந்த பக்கம் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு வந்து கரண்ட் வந்து ஒரு பாயிண்டில் 0 ஆகிடுது. இந்த 0 ஆனது தான் V0 அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். -V0 இவனை தான் வந்து நான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ அதையும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சேச்சுரேஷன் கரண்ட்டையும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு கிராஃப் நம்ம இதுக்கப்புறம் வர ஸ்லைட்ஸில் நான் வரைகிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன எழுதியிருப்பேன்னா, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இந்த EV0 = Kmax அப்படின்னு நான் எழுதியிருப்பேன். இது என்ன சார் EV0, இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒர்க் டன் = சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜின்னு தெரியுமா? நான் இங்கே வந்து ஒரு ஒர்க் பண்ணுறேன், இந்த எலக்ட்ரான்ஸை நான் இங்கேருந்து இங்கே வர விடாமல், இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆக விடாமல் நான் வந்து தடுக்கிறேன். அதுக்கு நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன். அந்த ஒர்க்கை தான் நான் இங்கே சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜின்னு எழுதுகிறேன். ஒர்க் டன் இங்கே வந்து Q.V. ஓகேங்களா, Qன்றது அதோட சார்ஜ், Vன்றது அப்ளைடு வோல்டேஜ். இந்த Q.V வந்து நான் எப்படி எழுதலாம், EV0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, இந்த பக்கம் கைனடிக் எனர்ஜி, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி என்ன, கைனடிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல். இந்த இடத்துல ஃபைனல் கைனடிக் எனர்ஜி என்ன சார், நம்ம ஃபைனலாக வரும்போது 0 ஆக்கணும். அதை தானே இங்கே நம்மளோட எய்மு. அதாவது கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடாது, நம்ம ஸ்டாப் பண்ணுறோம், ஒரு பொட்டன்ஷியல் கொடுத்து ஸ்டாப் பண்ணுறோம். ஃபைனல் கைனடிக் எனர்ஜி எனக்கு என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். இனிஷியல் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். அதாவது இந்த லைட்டு பட்டு வெளியில் வர எலக்ட்ரான்ஸ்கோட ரேஞ்ச் வந்து 0லேருந்து கைனடிக் எனர்ஜி மேக்ஸ். ஸோ நம்ம மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இங்கே எழுதிக்கலாம் -Kmax. அப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். Kmax = EV0 அப்படின்னு நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா, Kmax எப்படி EV0 வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுதா? இங்கே V0ன்றது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், அது நம்ம என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். நம்ம இந்த Kmax வந்து ஆல்ரெடி எப்படி எழுதியிருப்போம், HF - 5 அப்படின்னு நம்ம எழுதியிருப்போமா? இதை வந்து Kmax வந்து HF - 5ன்னு எழுதியிருப்போம். கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, ½ mv². இங்கே மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜினால வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்குது, Vmax² அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா EV0 இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி, சேச்சுரேஷன் கரண்ட்டையும் இதையும் சேர்த்து வச்ச மாதிரி நம்ம இதுலேயே வந்து வரைஞ்சிடலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி போயிட்டு ஒரு பாயிண்டில் சேச்சுரேட் ஆகிடுது. இந்த பாயிண்ட்டை தான் IS அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இதுதான் வந்து சேச்சுரேஷன் கரண்ட். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்லாம் என்னன்னு சொல்லியாச்சு, சேச்சுரேஷன் கரண்ட்னா என்னன்னு சொல்லியாச்சு. நம்ம இந்த Kmaxக்கான இந்த ஃபார்முலாவும் பார்த்துருவோம். Kmax = EV0 அந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு பார்த்துருவோம். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி நான் ஒரு கிராஃப் வரைஞ்சிருப்பேன், அந்த கிராஃபை தான் நான் இங்கே வந்து ஒரு பிக்சராக போட்டிருக்கேன். ஓகேங்களா, இந்த கிராஃபில் வந்து என்ன சொல்ல வருது, கரண்ட் வெர்சஸ் வோல்டேஜ் வந்து நான் இங்கே பிளாட் பண்ணுறேன். இங்கே V0ன்னு இருக்கிறது நம்மளுக்கு வந்து ஸ்டாப்பிங் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ISன்றது வந்து சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு நான் இங்கே சொல்லிட்டோம். சரி, இந்த I, F வந்து நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து என்னன்னா மெட்டல் இருக்குது, மெட்டலில் தானே நான் வந்து கொடுக்குறேன் எனர்ஜியை லைட்டு மூலமாக. இந்த லைட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இன்டென்சிட்டி அண்ட் குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ அதை தான் I, Fன்னு நான் இங்கே போட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் Kmaxக்கு வந்து HF - 5னும், அதுக்கப்புறம் Kmax = EV0. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த கிராஃபோட இன்ஃபரன்ஸ் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய லைட்டோட ஃப்ரீக்வன்சியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்டென்சிட்டியை வந்து வேரி பண்ணுறோம். இன்டென்சிட்டியை வேரி பண்ணால் நம்மளுக்கு இந்த கிராஃப் எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரீக்வன்சியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அண்ட் தென் இன்டென்சிட்டியை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இன்டென்சிட்டி 1 அதாவது கொஞ்சம் கம்மியான இன்டென்சிட்டியில் என்ன ஆகுதுன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம கிராஃப் மாதிரியே தான் இந்த கிராஃபும் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுக்கு பேரலாக இன்னொரு சேச்சுரேஷன் கரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து வருது. இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அந்த சேச்சுரேஷன் கரண்ட்டோட அந்த பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, IS IS1 IS2 IS3 அப்படின்னு நான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். சேச்சுரேஷன் கரண்ட்டோட அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல இன்டென்சிட்டி 3 வந்து அதிகமாக இருக்குது, அதை விட இன்டென்சிட்டி 2 வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை விட இன்டென்சிட்டி 1 வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னென்னா சேச்சுரேஷன் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் இதோட இன்ஃப்ளூயன்ஸ். நம்மளுக்கு ஃபஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து V0
இந்த ஸ்டாப்பிங் வோல்டேஜ் இருக்குல்ல, ஸ்டாப்பிங் வோல்டேஜ் வந்து சேம். இப்போ நான் என்னதான் இன்டென்சிட்டியை 3ஆ மாற்றி இங்கே கொடுத்துருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு ஸ்டாப்பிங் வோல்டேஜ் தான் இருக்குது. ஆனால் ஸ்டாப்பிங் வோல்டேஜ் மாறவே இல்லை. ஸ்டாப்பிங் வோல்டேஜ் ரிமைன் சேம். நெக்ஸ்ட் வந்து சேச்சுரேஷன் கரண்ட், அந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ செகண்ட் இன்ஃபரன்ஸ் என்னவா இருக்கும், சேச்சுரேஷன் கரண்ட் இன்க்ரீசஸ். இது வந்து என்னோட செகண்ட் இன்ஃபரன்ஸாக இருக்கும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரீக்குவென்சியை வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு ஐயை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஐன்றது இன்டென்சிட்டி. இந்த இடத்துல இன்டென்சிட்டி நம்ம கொடுக்கக்கூடிய லைட்டோட ஃப்ரீக்குவென்சியை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு நம்ம அதோட இன்டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு இன்ஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம், அப்சர்வ் பண்ணுறோம். இன்டென்சிட்டியும் இந்த சேச்சுரேஷன் கரண்ட்டும் எப்படி இருக்குது, நான் இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணேன்னா சேச்சுரேஷன் கரண்ட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கலாம். ஓகேங்களா, இங்கே இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதனால் சேச்சுரேஷன் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்துடுறேன். இப்போ இன்டென்சிட்டிக்கும் சேச்சுரேஷன் கரண்ட்டுக்கும் நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ணோம்னா அப்போ அதோட ரிலேஷன் எப்படி இருக்கும், லீனியராக. இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது சேச்சுரேஷன் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. சேச்சுரேஷன் கரண்ட்டு இன்டென்சிட்டியோட டைரக்ஷன், சேச்சுரேஷன் கரண்ட்டோட டைரக்ஷன். இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன், சேச்சுரேஷன் கரண்ட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதை நம்ம லாஸ்ட் ஸ்லைட்லேயே நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதனால நம்மளுக்கு கிராஃப் வந்து இப்படி வந்து வருது அப்படின்னு நம்ம இங்கே பார்த்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிராஃபில் என்ன பண்ணியிருந்தேன்னா ஃப்ரீக்வன்சியை ஃபிக்ஸடாக வச்சுட்டு இன்டென்சிட்டியை வந்து வேரி பண்ணேன். இந்த இடத்துல என்னென்னா நான் இன்டென்சிட்டியை வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு ஃப்ரீக்வன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல என்ன ஆச்சு, இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது சேச்சுரேஷன் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த இடத்துல நான் வந்து இன்டென்சிட்டியே வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டேன். இப்போ ஃப்ரீக்வன்சியை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதாவது ஃப்ரீக்வன்சி 3 வந்து F2 விட அதிகமாக இருக்குது, F2 வந்து F1 விட அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கான்செப்டில் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்ன நடக்குது, இதில் வந்து என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து 3 பாயிண்ட் வருது. V01ன்னு வச்சுக்கலாம், V02ன்னு வச்சுக்கலாம், V03ன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரீக்வன்சி 1, இது வந்து ஃப்ரீக்வன்சி 2, இது வந்து ஃப்ரீக்வன்சி 3. 3 ஃப்ரீக்வன்சிக்கு 3 ஸ்டாப்பிங் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V0 வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். V0ன்றது ஸ்டாப்பிங் வோல்டேஜ் ஒரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேச்சுரேஷன் கரண்ட் வந்து இங்கே எப்படி இருக்குது, IS. ஃப்ரீக்வன்சியை மாற்றினா சேச்சுரேஷன் கரண்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால ஃப்ரீக்வன்சியை நான் என்ன தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் சேச்சுரேஷன் கரண்ட் எனக்கு ஒரே பாயிண்ட்டில் ஒரே சேமாக தான் இருக்குது. ஆனால் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் என்னோட ஸ்டாப்பிங் வோல்டேஜ், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஓகேங்களா, நன்றி, தேங்க்யூ.